கடந்த சில பில்லியன் ஆண்டுகள்ல நமது பூமியானது பல முறை சிறுகோள்களால் தாக்கப்பட்டும் மற்ற கிரகங்களால் நசுக்கப்பட்டும் பல முறை உறைந்து போயும் இப்படி நமது பூமி பல இன்னல்களை அனுபவிச்சிருக்கு. சில நேரங்களில் நமது பூமி தப்பித்ததே ஒரு அதிசயம்தான். இருந்தாலும் நமது பூமி இவ்வளோ இன்னல்களை தாங்கினதுனாலதான் இன்று நமது பூமியில் பல வகையான உயிரினங்கள் உருவாகியிருக்கு. இந்த உயிரினங்களும் பூமியில் ஏற்பட்ட பல தாக்குதல்களை தாண்டி ஒரு சில இனங்கள் அழிந்தாலும் ஒரு சில இனங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பூமியின் வரலாற்றை தெரிஞ்சுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆரம்பத்தில் பூமி எப்படி உருவானது அப்படின்னும், அதற்கு பிறகு பூமி எவ்வளவு இன்னல்களை தாங்கி இருக்கு அப்படின்னும், பூமியில் எப்படி முதல் உயிரினம் உருவானது அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய குடும்பம் நெபுலா அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு மற்றும் அடர்த்தியான தூசி மேகத்திலிருந்து மெல்ல மெல்ல வெளிவர தொடங்கியது. இந்த மேக கூட்டத்தில் இருக்கும் வாயுக்கள் ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. ஹைட்ரஜன் பிரபஞ்சத்தில் உருவான முதல் அணு. இந்த அணுக்கள் தான் நட்சத்திரங்கள் உருவாக்க அடிப்படையான ஒண்ணு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நமது சூரிய குடும்பம் உருவாக்க காரணமாக இருந்த நெபுலா அப்படின்னு சொல்லக்கூடிய மேக கூட்டத்தில் இருக்கும் வாயுக்கள் மற்றும் தூசிகள் பல லட்சம் ஆண்டுகளாக ஈர்ப்பு விசை காரணமா மையத்தை நோக்கி நகர்ந்தது. மேகக்கூட்டங்கள் மையத்தை நோக்கி நகர நகர மையமானது அதிக அடர்த்தியாய் இருக்கு. இந்த அடர்த்தி தான் நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு ஏற்பட தூண்டுதலா இருந்திருக்கு. அதாவது மையமானது அடர்த்தியாக மேகக்கூட்டத்தில் இருந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி வெடித்து ஹீலியம் அணுக்களை உருவாக்கியது. இந்த அணுக்கரு இணைவால் மையத்தில் பல லட்சம் டிகிரி வெப்பம் உருவாகியது. இப்படிதான் நமது சூரியன் மெல்ல மெல்ல உருவானது. நமது சூரியன் பிறந்த பிறகு மீதி இருந்த வாயு மற்றும் தூசிகள் சூரியனின் ஈர்ப்பு விசையால் வேறெங்கும் செல்லாமல் ஒரு தட்டு வடிவில் சூரியனை சுற்றி வலம் வர ஆரம்பித்தது. அப்படி வலம் வரும்போது தூசிகளும் வாயுக்களும் ஈர்ப்பு விசையால் ஒன்றாக குவிய தொடங்கியிருக்கு. தூசிகளும் வாயுக்களும் பல லட்சம் ஆண்டுகளாக ஒன்றாக குவியும் போது அவை பெரியதாகவும் கோள வடிவிலும் உருவானது. இப்படி உருவானது நமது பூமி மட்டுமல்ல, நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் மற்ற கோள்களும் இப்படிதான் உருவாகியிருக்கு. பொதுவா சூரிய மண்டலத்தின் உட்பகுதி வெப்பமாகவும் வெளிப்புற பகுதி குளிர்ந்தும் இருக்கும். அப்படி சூரிய மண்டலத்தின் குளிர்ந்த பகுதியில் உருவான கோள்கள் வாயுக்களாலும் பனியாலும் திரவத்தாலும் உருவானது. இதுவே சூரியனுக்கு மிக அருகில் உருவான கோள்கள் திடமான நிலப்பரப்பு கொண்ட கிரகங்களாக உருவானது. அதாவது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் போன்ற கிரகங்கள் வாயு கிரகங்களாகவும், வெள்ளி, புதன், பூமி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் நிலப்பரப்பு கொண்ட கிரகங்களாகவும் உருவானது. இதில் நமது பூமி மட்டும் மிகவும் தனித்துவமான ஒரு இடத்தில் உருவானது. இந்த தனித்துவமான இடத்தை கோல்டிலாக்ஸ் ஜோன் அல்லது ஹாபிடபிள் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஹாபிடபிள் ஜோன்ல தான் நீர் வடிவெளியும் உயிர்கள் வாழ சரியான வெப்பநிலையும் இருக்கும். சரி, நமது பூமி உருவான பிறகு இளமையான காலத்துல நம்ப முடியாத அளவிற்கு அதிகமான எரிமலை வெடித்து சிதறி இருக்கு. அப்படி வெடித்து சிதறும் போது அதிலிருந்து ஹைட்ரஜன் சல்பைடு, மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுன்னு இப்படி பல வாயுக்கள் வெளியேற்றப்பட்டது. இந்த வாயுக்கள் தான் நமது கிரகத்தின் முதல் வளிமண்டலத்தை உருவாக்கியது. அதோட நமது பூமி உருவாகும் போது பூமியின் சுழற்சி வேகம் நம்ப முடியாத அளவிற்கு அதிகமா இருந்திருக்கு. அதாவது பூமி உருவாகும் போது ஒரு நாள் அப்படிங்கிறது சில மணி நேரங்களாக நீடித்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பூமியின் சுழற்சி வேகத்தை உறுதியா சொல்ல முடியலனா கூட பூமி உருவாகும் போது ஒரு நாள் அப்படிங்கிறது 6 முதல் 8 மணி நேரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. குறிப்பா இந்த காலகட்டத்தில் பூமிக்கு நிலவு இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா காலம் போக போக ஆரம்ப கால பூமியானது பெரிய சிறுகோள்கள் மற்றும் வால்மீன்களால் அடிக்கடி தொடர்ந்து தாக்கப்பட்டது. இந்த தாக்குதல் காலப்போக்கில் இன்னும் கடுமையானதாக மாறியது. சுமார் 445 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தியா அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் அளவுள்ள ஒரு கிரகம் நமது இளம் பூமியை தாக்கியது. இந்த தாக்குதலில் சிதறிய பாறைகளும் தூசுகளும் பூமியை விட்டு வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்கு. அப்படி தூக்கி எறியப்பட்ட பாறைகளும் தூசிகளும் விண்வெளிக்கு போகாமல் பூமியோட ஈர்ப்பு விசையால் பூமியை சுற்றி வலம் வந்திருக்கு. காலப்போக்கில் சிதறிய இந்த பாறைகளும் பூமி எப்படி உருவானதோ அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைந்து நிலவா உருவானது. இப்படி உருவான நிலவுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நிலவு உருவான பிறகு இதுவரை வேகமாக சுழன்று கொண்டிருந்த பூமியானது நிலவின் ஈர்ப்பு விசையால் பூமியின் சுழற்சி வேகம் படிப்படியாக குறைந்து இன்று ஒரு நாள் அப்படிங்கிறது 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடிகளாக இருக்கு.
இந்த சூடான ஆரம்பகால பூமியில் இப்போ இருக்கிற மாதிரி கடல்கள் எதுவும் இல்ல. அனைத்து நீரும் வாயுவாக இருந்தது. சுமார் 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது கிரகத்தில் வாயுவாக இருந்த தண்ணீர் திரவமாக மாறும் அளவிற்கு குளிர்ந்தது. H2O அதாவது நீர் உயிரினங்கள் உருவாவதற்கு இன்றியமையாத ஒரு மூலக்கூறு. இப்படிப்பட்ட நீர் பூமிக்கு வந்ததே ஒரு அற்புதமான நிகழ்வு தான். இப்போ நமது பூமியில் இருக்கும் நீர் நமது பூமியை விட மிகவும் பழமையானது. இத கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லணும்னா, நீங்கள் பருகும் ஒவ்வொரு சொட்டு நீரும் இந்த பூமியை விட மிகவும் பழமையானது. சரி, இப்போ நீர் எப்படி உருவாகுது, அந்த நீர் எப்படி பூமிக்கு வந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். 2 ஹைட்ரஜன் மூலக்கூறும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் ஒன்று சேரும் போதுதான் H2O அப்படிங்கிற தண்ணீர் உருவாகும். ஹைட்ரஜன் நமது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு. ஏன்னா பிக் பேங் வெடிப்பிற்கு பிறகு உருவான முதல் மூலக்கூறு ஹைட்ரஜன் தான். ஆனால் ஆக்சிஜன் அவ்வளோ எளிமையா உருவாகாது. ஏன்னா ஆக்சிஜன் உருவாக அதிகமான அழுத்தம் தேவைப்படும். அழுத்தம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு 2 அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து வேற ஒரு அணுவாக மாறும். இந்த அளவுக்கு அழுத்தம் ஒரு நட்சத்திரத்துல தான் இருக்கும். அதாவது நட்சத்திரத்தில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஹீலியமா உருவாகும். 2 ஹீலியம் அணுக்கள் ஒன்று சேர்ந்து கார்பனும், 2 கார்பன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து நியானும், 2 நியான் அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஆக்சிஜன் அணுவும் உருவாகும். இப்படி ஒரு கட்டத்தில் நட்சத்திரம் நெபுலாவா வெடித்து சிதறும் போது அதில் இருக்கும் ஆக்சிஜன் வெளிவரும். அப்படி வரும்போது ஆக்சிஜன் ஏற்கனவே இருக்கும் ஹைட்ரஜன் அணுவுடன் வினைபுரிந்து H2O அப்படிங்கிற மூலக்கூறா உருவாகும். இப்படிப்பட்ட மூலக்கூறு பூமி உருவாகும் போதே பூமியில் இணைந்திருக்கு. ஆனால் அந்த கட்டத்தில் பூமி எரிமலை குழம்பா இருந்ததால் பூமியில் இருந்த பெரும்பாலான தண்ணீர் ஆவியாகி விண்வெளிக்கு போயிருக்கலாம்னோ, மீதி இருந்த தண்ணீர் பூமியின் வளிமண்டலத்தால் தடுத்து நிறுத்தி பல ஆயிரம் ஆண்டுகள் மழையாக பெய்து கடல், ஏரி, குளம், குட்டைன்னு நிரம்பி வழிந்திருக்கும்னு சொல்லப்படுது. சரி, பூமிக்கு தண்ணீர் இப்படி மட்டும்தான் வந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னொரு முறையிலும் பூமிக்கு தண்ணீர் வந்திருக்கு. அதுதான் காமட்ஸ், வால் நட்சத்திரம், தூசிகளாலும் பனிக்கட்டிகளாலும் சூழப்பட்ட பாறை. இந்த பாறைகள் சூரியன் உருவாகும் போதே சூரிய மண்டலத்தின் வெளிப்புற பகுதியில் இருந்த தூசிகளும் வாயுக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பாறையா உருவாகி இருக்கு. இந்த பாறையில் நீர் மூலக்கூறுகள் சேர்ந்து பனிக்கட்டியா உறைந்திருக்கு. இப்படி உருவான பனிப்பாறைகள் நமது பூமியில் பல லட்சம் ஆண்டுகளாக விழுந்து பூமியை கடல் உலகமாக மாற்றினது மட்டும் இல்லாம எரிமலையா இருந்த பூமியை குளிர் வச்சிருக்கு. என்னதான் பூமியோட மேற்பரப்பு குளிர்ச்சி ஆனாலும் பூமியோட மையப்பகுதி வெப்பம் குறையாம இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. பூமியின் மையப்பகுதி வெப்பமா இருக்கிறதாலதான் பூமியில் காந்தப்புலம் உருவாகி சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சிலிருந்து பூமியை பாதுகாக்குது. சுமார் 370 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியின் முதல் உயிரினம் தோன்றியது. பூமியின் ஆரம்பகால உயிரினங்கள் நுண்ணிய உயிரிகளாக, அதாவது ஒரு செல் உயிரிகளாக இருந்தன. இந்த ஒரு செல் உயிரிகள் பூமியில் விழுந்த விண்கற்கள் மூலமாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக அமைதியாக இருந்த நமது பூமியில் மீண்டும் ஒரு விண்கல் தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலில் பூமிக்கு வெறும் கற்கள் மட்டும் வராம அந்த கற்களில் உயிர்களும் வந்திருக்கு. இந்த முறை விழுந்த விண்கற்களில் தனித்துவமான ஒன்று இருந்தது. அதுதான் அமினோ ஆசிட் மற்றும் மினரல்ஸ். ஒரு புரோட்டீன், அதாவது புரதம் உருவாவதற்கு அடிப்படையான ஒண்ணு அமினோ ஆசிட். இந்த புரோட்டீனை தான் விண்கல் எடுத்து வந்தது. இந்த விண்கல்லில் இருந்த புரோட்டீன் மற்றும் மினரல்ஸ் எல்லாம் கடலோட அடி ஆழத்திற்கு போயிருக்கு. கடலோட ஆழத்தில் இருந்த எரிமலையோட வெப்பத்தில் இந்த புரோட்டீன், அதாவது புரதங்களின் கட்டுமான தொகுதியான அமினோ ஆசிட் பட்டு வேதியியல் எதிர்வினை மூலம் படிப்படியாக மிகவும் சிக்கலான மூலக்கூறுகளாக ஒன்றிணைந்து இறுதியில் ஒரு சில உயிரிகளாக உருவாகி இருக்கு. இப்படிதான் பூமியின் முதல் உயிரினம் உருவானது. அடுத்த 100 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உயிரினங்களில் சில உலகின் போக்கையே மாற்றின. நமது பூமி நீண்ட காலம் நீர் உலகமாக இருக்கவில்லை. விரைவில் பண்டைய கால கடலில் இருந்து முதல் கண்டம் தோன்றியது. விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வை கிரியேட்டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடலில் இருந்து அதிகமான நிலங்கள் மேல் எழும்பியதால் கிரகத்தின் முதல் சூப்பர் கான்டினென்ட், அதாவது கிரகத்தின் முதல் சூப்பர் கண்டம் தோன்றியது. அதுதான் வால்பரா கான்டினென்ட். உண்மையாவே இது சூப்பர் கான்டினென்டா? இல்ல, அது மிகவும் சிறியதாக இருந்தது. இது ஆஸ்திரேலியா கண்டத்தை விட சிறியது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர்.
சுமார் 240 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியில் முதலில் ஆக்சிஜன் உருவானது. இந்த நிகழ்வை த கிரேட் ஆக்சிடேஷன் ஈவென்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் சைனோபாக்டீரியா நமது கிரகத்தின் முதல் ஒளிச்சேர்க்கையாளர்களாக உருவானது. இறுதியில் பூமியின் வளிமண்டலத்தை ஆக்சிஜனால் நிரப்ப சில ஆக்சிஜன் உற்பத்தியாளர்கள் உருவானார்கள். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பாக்டீரியாக்கள் உலகம் முழுவதும் பரவி அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்தார்கள். புதிய ஆக்சிஜன் உருவான பிறகு பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஆனது குறைவாக உள்ளது. மேலும் அது கிரகத்தை குளிர்ச்சியாக மாற்றியது. நமது பூமி அதன் முதல் பனியுகத்தை கண்டதால் நமது இளம் உலகின் பெரும்பகுதி முதலாக உறைந்து போனது. இப்பொழுது நமது பூமியின் வளிமண்டலம் மெல்ல மெல்ல மாறுகிறது. அதோட கண்டங்களும் மெல்ல மெல்ல நகர்கின்றன. இந்த காலகட்டத்தில் நிலப்பரப்புகள் பிரிந்து அடுத்த சூப்பர் கான்டினென்டான ரொடீனியா உருவானது. ரொடீனியா உண்மையான ஒரு சூப்பர் கான்டினென்ட். கிரகத்தில் இதுவரை உருவான கான்டினென்ட்ல இது மிகப்பெரிய சூப்பர் கான்டினென்டா இருந்திருக்கலாம். அடுத்ததா இந்த காலகட்டத்தில் உயிரினங்கள் மிகவும் சிக்கலானதாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது. பின்னர் காலம் போக போக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. ரொடீனியா சூப்பர் கான்டினென்ட் பிரிந்து ஒரு புதிய சூப்பர் கான்டினென்ட் உருவானது. இந்த புதிய சூப்பர் கான்டினென்ட் பெனோசியா அப்படின்னு அழைக்கப்படுது. பின்னர் சுமார் 54 கோடி முதல் 48 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் புதிய உயிரினங்கள் திடீரென உருவானது. இந்த விலங்குகள் குறுகிய காலத்தில் பூமியில் தோன்றின. பூமியில் திடீரென அதிகமான விலங்குகள் தோன்றிய இந்த நிகழ்வை கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் உருவான விலங்குகளுக்கு முதுகெலும்பு போன்ற கடினமான உடல் பாகங்கள் உருவானது. இப்படி உருவான விலங்குகளில் மிகவும் பிரபலமானது வேற்று கிரகவாசிகள் போல் தோற்றமளிக்கும் இந்த ட்ரைலோபைட் தான். சுமார் 44 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் காலநிலை திடீரென மாறியது. இதனால் கடலின் வெப்பநிலை நம்ப முடியாத அளவிற்கு மாற்றம் அடைந்தது. இந்த காலகட்டத்தில் பூமி அதன் மிகப்பெரிய அழிவு நிகழ்வை கண்டது. இதுதான் ஓர்டோவிஷன் சைலூரியன் பேரழிவு. இந்த அழிவில் கிரகத்தை சுற்றி பரவியிருந்த உயிர்களில் பெரும்பாலானவை மறைந்தது. மேலும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் இன்று பூமியில் இருக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. அடுத்ததா 42 கோடி முதல் 35 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மண்ணிலிருந்து முதல் மரங்கள் தோன்றின. பிறகு கடலில் இருந்து விலங்குகள் முதல் முறையாக தரைக்கு சென்றது. காலம் செல்ல செல்ல காலநிலைக்கேற்ப அந்த விலங்குகள் பல வகையான உயிரினங்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது. சுமார் 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது கிரகம் சூப்பர் கான்டினென்டான பேஞ்சியாவால் மூடப்பட்டிருந்தது. துரதிர்ஷ்டவசமா இந்த காலகட்டத்தில் தான் பூமியின் வரலாற்றில் மிகப்பெரிய அழிவு நிகழ்வை பூமி கண்டது. த கிரேட் டையிங் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அழிவு எரிமலை வெடிப்பு, காலநிலை மாற்றம், சிறுகோள்கள் தாக்கம் போன்ற காரணங்களால் ஏற்பட்டது. இந்த அழிவில் அதிகப்படியான கிரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு போன்ற பல வாயுக்கள் வெளியேறியதாலையும் புவி அதிகமான வெப்பம் அடைந்ததாலும் பூமியில் இருந்த 90% உயிரினங்கள் அழிந்துவிட்டது. ஆனால் இந்த பெரிய அழிவு விலங்குகளின் அடுத்த கட்டத்திற்கு பரிணாம வளர்ச்சி அடைய வழிவகுத்தது. சுமார் 24 கோடி முதல் 23 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் முதல் டைனோசர்கள் தோன்றின. டைனோசர்கள் தோன்றிய பிறகு அடுத்த 15 கோடி ஆண்டுகளுக்கு டைனோசர்கள் தான் இந்த பூமியை ஆட்சி செய்தது. இந்த காலகட்டத்தில் நீங்க இருந்திருந்தா இந்த விலங்குகளின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்திருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல தான் பூமியோட மிக பிரம்மாண்ட உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு. மேலும் உணவு சங்கிலியின் உச்சக்கட்டத்தில் இருந்த டீரெக்ஸ் உயிரினத்தால் நீங்க துரத்தி அடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லனா வேட்டையாடப்பட்டிருக்கலாம். அதோட பேஞ்சியா கான்டினென்ட் உடைந்து இன்று நாம் இருக்கும் கண்டம் எப்படி உருவானது அப்படிங்கறதையும் நீங்க பார்த்திருக்கலாம். 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது மெக்சிகோவில் இருக்கும் யுகாடான் தீபகற்பத்தில் ஒரு சிறுகோள் நமது கிரகத்தை தாக்கியது. இந்த தாக்குதலில் பெரும்பாலான குப்பைகள் வளிமண்டலத்தில் வீசப்பட்டு பூமி முழுவதும் புகையாலும் தூசுகளாலும் வாயுக்களாலும் பூமி மூடப்பட்டது. இந்த அழிவு காலநிலை மாற்றத்திற்கு வழிவகுத்தது. இந்த புகை மூட்டம் சூரியனின் ஒளியை பூமிக்கு வராதபடி பல ஆண்டிற்கு தடுத்தது. இதனால் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் இறந்ததால் தாவரத்தை உண்டு வாழும் தாவர உண்ணிகள் அழிந்தன. மேலும் தாவர உண்ணிகள் இறந்ததால் அதை சார்ந்திருந்த மாமிச உண்ணிகளும் அழிந்து போனது. அதாவது எல்லா வகையான டைனோசர்களும் இந்த காலகட்டத்தில் அழிந்தன. இந்த அழிவு அடுத்த பாலூட்டிகள் பரிணாம வளர்ச்சி அடைய வழிவகுத்தது.
சுமார் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பகால மனிதன் இந்த உலகில் நடக்க தொடங்கினான். இந்த இனம் சாகாலின்த்ரோபஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அவர்கள் அப்போ 2 கால்கள்ல நடந்தாலும் 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பகால மனிதர்கள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தனர். அதிலிருந்து சுமார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் பொருட்களை உடைக்க கருவிகளை உருவாக்கினர். சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் தீயை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் உணவை சமைத்து உண்ணவும் கற்றுக்கொண்டனர். உணவுகளை சமைத்து உண்டதால் அவர்களின் மூளை முன் எப்போதும் இல்லாததை விட இப்பொழுது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. பின்னர் இந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும் உலகம் முழுவதும் செல்ல வழிகளையும் கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டனர். அதன் பின்னர் 40,000 முதல் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோசெப்பியன்ஸ் தவிர மற்ற அனைத்து மனித இனங்களும் அழிந்துவிட்டன. அடுத்த சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி முதல் ஆரம்பகால விவசாயிகளை கண்டது. மனிதர்கள் இதுவரை நாடோடியாக கிரகத்தில் சுற்றி திரிந்ததை நிறுத்திவிட்டு இறுதியாக விதைகளை நிலத்தில் போட்டனர். அடுத்ததா சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் தொழில் புரட்சி வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. அதாவது நாம் பெரிய தொழில்நுட்பம், சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார மாற்றங்களை சந்தித்தோம். கிராமப்புற பண்ணை சார்ந்த சமூகங்கள் மேலும் தொழில்மயமான நகர்ப்புற சமூகங்களாக மாறியது. காலப்போக்கில் மனித மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. 1804 மனித இனம் 100 கோடியாக இருந்தது. அதுவே 1927 200 கோடியை தொட்டது. 1960 இருந்து மக்கள் தொகை பெருக்கம் நம்ப முடியாத அளவிற்கு வேகம் எடுக்க ஆரம்பித்து இப்பொழுது 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்கள் தொகை பெருக்கத்தால் இப்பொழுது பூமியில் மனிதர்களுக்கும் மற்ற பல வகையான உயிரினங்களுக்கும் ஒரு புதிய அச்சுறுத்தல் உள்ளது. கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். உலக அளவில் வெப்பநிலை மற்றும் கடல் மட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. மேலும் இந்த காலநிலை மாற்றத்தால் பல்லுயிர் பெருக்கமும் அழிந்து வருகின்றன. பல்லுயிர் பெருக்கம் அழிந்தால் காடுகளும் அழியும். காடுகள் அழிந்தால் பூமியில் மேலும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமானா அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நமது பூமியின் அடுத்த பேரழிவு கிளைமேட் சேஞ்சா தான் இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு யார் காரணம்? இதற்கு என்ன தீர்வு? இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இதற்கு எல்லாம் விடை மனிதர்களாகிய நாம் மட்டும்தான்.